Good morning to all. Welcome to your Vetri IAS Academy. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்கறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அகாடமி சேனல்ல டீச்சர்ஸ் ரெக்யர்மென்ட் போர்டு அதாவது TRB ல இருந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு ஆனுவல் பிளானை 2024 குள்ள வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், என்னைக்கு எக்ஸாம் இருக்கும், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட் ரெக்யர்மென்ட்னு போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்திருக்காங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது டென்டேட்டிவான்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு 1766 வரைக்கும் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு உத்தேசிக்கப்பட்ட ஒரு ஆனுவல் பிளானர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு வேகன்சிஸ் வந்திருக்கு. எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4000 வேகன்சிஸ் இருக்கு. நம்மளுக்கு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் வரும். அதே இது எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது TN டெட் அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நம்மளுக்கு பேப்பர் 1க்குள்ள நியமன தேர்வு முடிஞ்சிருக்கு. இது பேப்பர் 1 பேப்பர் 2க்குள்ள டெட். ஓகேவா? அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளுக்கு என்னைக்கு போட்டிருக்காங்கன்னா ஏப்ரலில் வரும். எக்ஸாம் வந்துட்டு ஜூலையில் இருக்கும். பட் வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டுக்காக வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. 200 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு மேலே இருக்கும். அதே இது எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஆகஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதாவது CMRF அதுக்கு எக்ஸாம் வந்துட்டு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு 120. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SCERT அதாவது சீனியர் லெக்சரர், அப்புறம் லெக்சரர், ஜூனியர் லெக்சரர்ஸ் இவங்களுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் லெக்சரருக்கு வந்துட்டு 26, லெக்சரர்ஸ்க்கு வந்துட்டு 103, இதே ஜூனியர் லெக்சரர்ஸ்க்கு வந்துட்டு 10 வேகன்சிஸ், அந்த மாதிரி 139 வேகன்சிஸ் இருக்கு. எக்ஸாமினேஷன் வந்து டிசம்பர் அதாவது இந்த இயர் எண்டில் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. கால்ஃபர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீலா, இது ரெண்டுக்குமே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 56 வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி. எக்ஸாம் வந்துட்டு ஃபெப்ரவரியில் வரும். அதாவது 2025 அடுத்த வருஷம் ஃபெப்ரவரியில் வரணும். இந்த மந்த் அதாவது நவம்பரில் வந்து 2024 வந்துட்டு டென்டேட்டிவான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்னு சொல்லி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? திஸ் ஆனுவல் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ டு எனேபிள் டு த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஃப் ஃபார் தி எக்ஸாமினேஷன். அதாவது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டென்டேட்டிவான எக்ஸாமினேஷன் வந்து போட்டிருக்காங்க. இது உத்தேசிக்கப்பட்டது மாதிரி. ஆனால் இப்போவுமே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்துட்டு இதில் இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுங்கன்னா அதிக அளவு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போவே இருந்து நீங்கள் ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமில் என்ன பண்ணிடலாம்னா கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நம்மளோட தாட்ஸு நம்மளோட எய்ம்ஸ் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் TN டெட் அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2ல இருக்கும். அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே தனியாகவே டெஸ்ட் பேஜஸ் எல்லாம் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குங்க. பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு தனித்தனி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 2க்கான நியமன தேர்வுக்கான டெஸ்ட் பேஜஸும் போயிட்டு இருக்கு. ரெகுலர் கிளாஸஸும் போயிட்டு இருக்குங்க நம்மளோட அகாடமியில். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.